எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு போயிட்டார். போன செகண்ட்ல யார் வர்றது? 3ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும். அது எவ்வளவு பாருங்க, நய வஞ்சகமா என்ன பண்ணுது. உங்களை கூட பாருங்க சீட்டு கம்பெனில சேர்த்து விட்டுருவாங்க. 10 பேருக்கு சேர்த்தா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. 20,000 போட்டா 40,000 கொடுக்குறேன்னு வாங்க. ஒரு டீ வாங்கினா ஒரு மிக்ஸி ஃப்ரீன்னு வாங்க. அல்லேலூயா. ஒரு புடவை வாங்கினா சொல்லுங்க ஜாலியா இருக்கும் கேட்கும் போது. மாசம் மாசம் அவன் வந்து வீட்டு வாசல்ல நிற்கும் போதுதான் தெரியும் ஏண்டா வாங்கணும் நம்ம. அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் சொல்வார் அதெல்லாம் வேண்டாம் நம்பாத. அவன் கொடுக்கும்போது லைட்டு நல்லா எரியும், பிரகாசமா எரியும். அவன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனோன்னு உங்க லைட்டு போன் பண்ணுவீங்க, எப்பா நீ கொடுத்த லைட் எரியல. ஏமா நான் கொடுக்கும்போது நல்லா தான் நடந்துச்சு, ஏதோ உங்க மேலதான் ஏதோ ஃபால்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது ஒரு ஆள் வந்த உடனே இவ ஹஸ்பண்ட விட்டுட்டா. அடுத்தது யாரை விட்டுட்டா சொல்லுங்க, நீங்க சொன்னாதானே மெசேஜ் புரியும் உங்களுக்கு. தோட்டத்துல இருக்கிறது ஹஸ்பண்ட் ஆண்டவர் 2 பேர், இவ 3 பேர். இப்போ ஹஸ்பண்ட விட்டுட்டா, ஆண்டவரை விட்டுட்டா. இப்ப யார் கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு? ராங் கனெக்ஷன் ஆயிடுச்சு. யாரு கூட? அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வராம ஓரம் கட்டி போறேன்னா எங்கேயோ ராங் கனெக்ஷன்ல இருக்கிற. ஒத்துக்க மாட்டீங்களே. காலையில ஒரு சபை, மாலையில ஒரு சபை, இரவிலே ஒரு சபை. அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே, எப்போ ஆண்டவரே வருவீர். நீ எந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும் வரும்போது. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரே சர்ச்சு தான், ஒரே ஏசப்பா தான், ஒரே பாஸ்டர் தான், ஒரே ஞானசாமி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப 3வது ஆள் உள்ள வந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா கவர்ச்சியா பேசுது. உன் கண்ணு திறக்க போடும், நீங்க சாக மாட்டீங்க, நீ அழகாயிடுவ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர் இங்க வாங்க, சிஸ்டர் புடவை தராங்க, சிஸ்டர் இங்க வாங்க வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க, சிஸ்டர் இங்க வாங்க தையல் மிஷின் கொடுக்குறாங்க சிஸ்டர். அல்லேலூயா. நீ சொல்லணும் எனக்கு கர்த்தர் கொடுத்த சபையே போடுங்க. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பாவையும் அம்மாவையும் அப்பப்ப மாத்த ஒரு செடியை ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா அந்த செடி அங்க இருந்தாதான் அது என்ன பண்ணும், நல்லா வளர்ந்து கனி கொடுத்து காய் கொடுக்கும். இந்த வாரம் இங்க நட்டுட்டு அதை முடிங்க, அங்க நட்டு அங்க முடிங்க வா, 4வது வாரம் போய் பாருங்க அது என்ன ஆயிடும் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதுலயும் 3 ஆத்துமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ 3வது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து சொல்லுது, சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, அந்த வார்த்தையை வாசிங்க. சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் எல்லாத்தையும் புசிக்கலாம், அந்த ரகசியத்தை அதுகிட்ட சொல்லணுமா? சாத்தா கிட்ட சொல்ல தேவையா? அந்த இடத்துல பெண்கள் கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா அது என்ன பண்ணாது சொல்லுங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு யார்கிட்டயா போன் பண்ணி சொன்னாதான், இல்லைன்னா அந்த மண்டை வெடிச்சிடும். ஏய் தெரியுமா அவங்க வீட்டுல நகையை காணுமா, அந்த 4 பேர்ட்ட சொன்னாதான் இவங்களுக்கு தூங்க வரும் நைட்டு. இவங்களுக்கு தெரியுமா உங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா, சண்டையா, மருமகம் ஓடி போச்சான், அதை 4 பேர் போன் பண்ணி சொன்னாதான் தூக்கமே வரும். பாருங்க, ஒரு உண்மையா நடந்தது. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட அழுது வாரத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிரச்சனைய. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படியாமா அப்படியாமான்னு. ரெண்டு ஸ்டெப் தள்ளி ஒரு சிஸ்டர் நிக்கிறாங்க. அந்த சிஸ்டர் கேட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மா வீட்டாண்ட இருக்கவங்கலாம் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா வந்து பர்சனலா எனக்கு மட்டும் என்ன பண்ணுது, பிரச்சனையை சொல்லி சொல்லுங்க என்ன பண்ணுது, ஜோம் பண்ணிக்கிட்டு போகுது. இப்படி ஒரு சிக்கல் ஆயிடுச்சு, என் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், அம்மா நீங்க ஜோம் பண்ணுங்க, சாயந்தரத்துக்குள்ள எனக்கு இந்த மாற்றம் அற்புதம் நடக்கணும் சொல்லிட்டு போகுது. இது வீட்டுக்கு போறதுக்குள்ள வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்கறாங்களா, என்ன இந்த மாதிரி தொலைச்சிட்டியாமே. அப்போ உடனே அந்த சிஸ்டர் யார தப்பா நினைப்பாங்க, அந்த சிஸ்டர் நினைச்சிருக்காங்க, நம்ம பாஸ்டர் அம்மா கிட்ட மட்டும் தானே சொன்னோம், எப்படி இந்த விஷயம் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு வாரம் கழிச்சு கேக்குது, நான் யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னேனே பாஸ்டர் அம்மா, எங்க வீட்டுல பெரிய சண்டை ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னை அடிச்சு என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க பாஸ்டர் அம்மா. யோசிக்கிறேன், யார் எப்படி இந்த விஷயம் லீக் ஆச்சுன்னா, ரெண்டு ஸ்டெப் தள்ளி இன்னொரு சிஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குது கேட்டுச்சு. சகோதரிகளுக்குள்ள என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும்.
இருக்கணும். ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா அதை நம்ம பிரச்சனையா நினைச்சு பாரத்தோட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன வரக்கூடாது, போராம வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பிரச்சனையோட ஒரு அம்மா சபைக்குள்ள வருவாங்க. அவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்க கூடாது. ஏழ்மையானவங்க வருவாங்க, வசதி இல்லாதவங்க வருவாங்க, ரோட்ல போறவங்க கூட வந்து உட்காருவாங்க. அவங்க எல்லாரும் நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், எப்படி இந்த தகவல் போச்சுன்னா அப்படி யோசிச்சேன். ஓ, அந்த அம்மா ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, நின்று கேட்டுட்டு போய் அப்ப இன்னும் பெண்கள் சரியா மனம் திருந்தல, இன்னும் ரட்சிக்க படல, இன்னும் உலகத்தால இருக்க போலதான் சபைக்குள்ள என்ன பண்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுல இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன், உஷாராயிட்டேன். அல்லேலூயா. யார் வந்தாலும் தள்ளி போகும், அவங்க பேசி ஜோம் பண்ணிட்டு போட்டோம், அப்புறமா அடுத்தாலுமா. ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பிரச்சனைனாலும் உங்க பாஸ்டர் கிட்ட மனம் திறந்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தாயா நிற்பாங்க அவங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு பிள்ளைக்கு டெலிவரி 4 மணிக்கு கொண்டு போயிட்டாங்க, டாக்டர்லாம் ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. எனக்கு ஃபோன் வருது, நான் 4 மணில இருந்து விடியகால 4 மணில இருந்து அழுது ஜோம் பண்ற ஆலயத்துல. அல்லேலூயா. உங்க வீட்டுல யாருக்குமே சொல்லல, எனக்கு முதல்ல சொல்றாங்க. 4ல இருந்து ஜோம் பண்ண 6-7 மணிக்கு சுக பிரசவத்தோட அந்த குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி செவிக்கதான் கர்த்தர் உங்க பாஸ்டரமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு மறைச்சு நீங்க வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை, அம்மா இந்த மாதிரி பிரச்சனை, அவங்க உங்களுக்காக நிற்பாங்க. இவன் பாருங்க, ஆண்டவர்கிட்டயும் சொல்லல, ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லல, யார் பேச்ச கேட்க போயிட்டா? சொல்லுங்க. பசிக்குதா? முடிச்சிடவா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டா? நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? பேசுங்கன்னு சொல்ற கைத்தை கட்டுங்க. அல்லேலூயா. நிறைய ஓட்டு விழுந்து பாஸ்டர்வா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவா? சரி, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாவே உங்களுக்கு சொல்றேன். அப்ப 3வது ஒரு ஆளை இவன் விட்ட உடனே இந்த சாத்தா இவனை நைஸா கவி கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இவனுக்கு வர வேண்டிய உயர்வு, ஆசீர்வாதம், பதவி, இவனுக்கு வர வேண்டிய ஆண்டவருடைய திட்டம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல பிசாசு கால்ல கீழே போட்டு நசுக்கிட்டான். அல்லேலூயா. ஆண்டவரை கோபப்பட்ட அந்த ஏவாளையும் ஆதாமையும் தோட்டத்தை விட்டு, அல்லேலூயா, ஒரு சபைக்குள்ள உங்க தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த தோட்டத்துக்குள்ள யார்? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அந்த கூட்டத்தோட ஐக்கியமா இருக்கணும். அதான் சபை. அல்லேலூயா. ஒரு சபை கட்டுறாங்களா, உங்க பங்கு அதுல இருக்கணும், வேடிக்கை பார்த்து நிக்க கூடாது. அல்லேலூயா. பாஸ்டருக்கு எல்லாரும் கொடுப்பாங்க, பணக்காரங்களா, பணக்காரங்க பதவி அதெல்லாம் கிடையாது. அது ஏழை தாய் விதவை 2 காசை கொண்டு வந்து அவ பங்குல போட்டான். அல்லேலூயா. நீங்க வருமானம் வந்த உடனே நீங்க மனுஷனுக்காக பார்க்காதீங்க. மனுஷனுக்காக பார்த்தா நம்ம கொடுக்க மனசு வரவே வராது. நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் ஏசி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதமா இருக்கு, நம்ம கொடுக்குற 500 ரூபாயில தான் சபை வளர்ந்துமா? நோ. அல்லேலூயா. உங்க பங்கு இந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் உங்க பங்கு இருக்கணும். இந்த சபைக்குள்ள உங்க பங்கு இருக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது போன அந்த காணிக்கை தசமபாகம் அது தேவ ராஜ்யத்தை கட்டிக்கொண்டே. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க நைஸா தட்டாரு. யாரை தட்டாரு? நல்ல ஜெபக்குழுல லீடரா இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு சின்ன போராம வரும், கோவம் வரும், அந்த ஜெபக்குழு விட்டு ஆண்டவர் தலையிடுவாரு. ஒரு பெண்கள் ஐக்கியத்துல இருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை வரும், திடீர்னு யோசனை, திடீர்னு யாருடைய ஐடியாவா உள்ள வரும், டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. அல்லேலூயா. இப்ப ஆதாமும் போயிட்டாரு, தோட்டமும் காலி, இழுத்து பூட்டியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஏவாள் தான், ஏவாள். நம்மளை பார்த்தா கூட இன்னைக்கு சொல்றாங்க ஏவாள் போல பெண் புத்தி. அன்னைக்கு அவன் பண்ண பாவம் இன்ன வரைக்கும் நம்மள என்ன பண்ணுது? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் கிட்ட சொல்லாதீங்க, அதுக்கு போய் எங்க சொல்லிடும். அல்லேலூயா. பெண்கள் 4 ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 மண்டை கூடுனாலும் ஒன்னும் ஆகாதான், 2 கொண்டை கூடுனா என்ன ஆயிடுமா? கொண்டனா இது லேடிஸ், 4 மண்டை ஆண்கள், 4 பேர் கூடுனாலும் ஒன்னும் அந்த பிரச்சனை வராதான். அவன் பார்த்து அவன் போயிடுவானா. ஆனா 2 லேடிஸ் கூடுச்சுன்னா அங்க என்னவா? சொல்லு பாப்பா, என்னவா? 2 லேடிஸ் சும்மா இருக்காங்களா? இந்த கதை அந்த கதை இதை பேசி கலவரமே ஆக்கிடுவோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஏவாள் நம்ம பேரை கெடுத்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல அவர் தன் தாயின் வயிற்றில்
ஒரு மரியாதை, பெண்ணாகிய ஒரு மரியாதை. நல்ல கையை தட்டுங்க. ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. ஒரு மரியாதை பெண்ணை செலக்ட் பண்ணி அவன் கற்பத்திலே அவன் வந்து பிறந்து இந்த உலகம் முழுவதற்கும் பெண்ணாகிய உன்னை என்னையும் ஆண்டவர் பெருமைப்படுத்திட்டார். நல்ல கையை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிசாசு எங்கெல்லாம் உங்களை தள்ளுறானோ கர்த்தராக அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. நீங்க ஏவாளா இருக்க போறீங்களா, புதிய ஏற்பாட்டு மரியாளா இருக்க போறீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. பக்கத்துல எல்லாம் கேட்டு சொல்லுங்க. பக்கத்துல கேட்டு இப்படி வைங்க. ரெண்டு வைங்க, ரெண்டு நேரம் வைங்க. ஒண்ணு ஏவா, ஒண்ணு மரியா. இதுவா 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 இதுவா? போன உடனே சன் டிவியா, ராஜ் டிவியா? வீட்டுக்கு இப்போ ஜெபம் முடிச்சுட்டு போன உடனே சன் டிவியா, ராஜ் டிவியா, விஜய் டிவியா? இதுவா இதுவா? ஜெபமா, பாட்டா, உபவாசமா, ஆராதனையா, கேன்சலா? இதுவா இதுவா? நீங்க செலக்ட் பண்ணுங்க. முடியல, யோசிச்சு செலக்ட் பண்ண முடியல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன 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 தீர்மானம் பண்ணிருக்கீங்க? மரியாதா ஏவாளா? ரெண்டு டீமா பிரிப்போமா? ஏவாளா இப்படி வாங்க, மரியாதா இப்படி வாங்க. ஏவாள் கிட்ட காலியா இருக்குது, இடமே இல்லை. கையை தட்டுங்க. ஆமே, நம்ம ஏவாள் கிடையாது. நம்ம யாரு? ஏவாளை சாத்தா, வஞ்சித்தான். அவளுக்கு ஆசையை தூண்டா, அவ பழத்தை பறிச்சா, சாப்பிட்டா. அவளும் புருஷனும் சாப்பிட்டு ஆண்டுடைய கோபத்துக்கு ஆண்டவரோட ஐக்கியம் பாருங்க. சபைக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய ஐக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் சபையில கொடுப்பாங்க. ஆமென். சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம். நிம்மதி, மனசாந்தி. சாப்பாடு இல்லைன்னா கூட நீங்க சர்ச்சில் வந்து உட்காருங்க, பசி எடுக்காது. அமைதியா. அல்லேலூயா. எங்க ஆலயத்துல மாடியில வீடு, கீழே சர்ச்சு. நான் எனி டைம் சர்ச்சில் தான் இருப்பேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் மேலே போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறா போல, நம்ம கூட யாரோ ஒருத்தர் நடக்கிறா போல, பாடுறா போல, ஜெபம் பண்றா போல. ஆமென் சொல்லுங்க. 4 காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏவாள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தா.